வணக்கம் மை நேபர்ஸ். அமெரிக்காவின் வெஸ்ட் வெர்ஜீனியாவில் இருந்து நான் உங்கள் மரீனா. நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் மும்மொழி கொள்கையை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த மும்மொழி கொள்கையின் செய்திகளை நான் கண்டபொழுது இது என்னவாக இருக்கும் என்று ஆராய்ச்சி செய்ய சில நிமிடங்களை நான் செலவிட்டேன். அது எனக்கு சங்கடமாக இருந்த சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது இந்தியாவில் 100க்கும் மேற்பட்ட மொழிகள் பேச்சு வழக்கில் இருந்துள்ளது. ஆனால் தற்பொழுது 20 மொழிகள் மட்டுமே பேச்சு வழக்கில் உள்ளது. நீங்களே கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். மும்மொழி கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் வருங்காலங்களில் நம்முடைய மொழி என்னவாக மாறும் என்று நமக்கு அதன் பதில் தற்பொழுது தெரியாது. ஒருவேளை நீங்கள் இப்படி சிந்தித்து பாருங்கள். என்னை பற்றி நான் சொல்ல விருப்பப்படுகிறேன். நான் கேரள மாநிலத்தில் பிறந்தேன். எனது பெற்றோர்கள் தமிழ்நாட்டிற்கு எங்களை அழைத்து வந்த நேரத்தில் நாங்கள் தமிழ் முதல் மொழியாகவும் ஆங்கிலத்தை 2வது மொழியாகவும் எடுத்து கற்றுக்கொண்டோம். இப்பொழுது எங்களுக்கு தமிழ் பேசுவதும் எழுதுவதும் படிப்பதும் எளிதாக உள்ளது. அதனால் மலையாளத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளவில்லையா என்று கேட்டால் அதையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். மொழியானது அவரவர்களின் விருப்பங்கள். அவரவர்களின் விருப்பங்களை நாம் எப்பொழுதும் நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது தவறு என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று இந்த வீடியோவில் நீங்கள் குறிப்பிடுங்கள். குறிப்பாக கன்னடத்தையும் நான் சிறிது கற்றுக்கொண்டேன். அதற்கு காரணம், நான் பணிக்கு சென்ற இடத்தில் பெங்களூரில் சில காலங்கள் தங்கியிருந்தேன். அங்கு நான் கன்னடத்தையும் கற்றுக்கொண்டேன். முழுவதுமாக கற்றுக்கொண்டேனா என்று கேட்டால் கிடையாது. காரணம், நான் 1 வருடத்திற்குள் திரும்பவும் தமிழ்நாட்டிற்கு வருவதற்கான வாய்ப்புகள் அமைந்தது. அதனால் முழுவதுமாக கற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் அவரவர்களின் மொழி அவரவர்களின் விருப்பம். அதை யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. எனக்கு சங்கடமாக இருந்த ஒரு விஷயத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நமது இந்தியாவில் 1% கூட பேச்சு வழக்கில் இல்லாத சமஸ்கிருதத்திற்கு எதற்கு பல ஆயிரம் கோடிகள் அவர்கள் செலவிடுகிறார்கள்? அதற்கு அவர்கள் இதுவரை காரணங்களை வெளிப்படையாக சொல்லவில்லை. மற்றொரு விஷயம், அது மிகவும் சங்கடமாக்கியது. பழமையான மொழிகளில் தமிழ் முதலிடத்தில் உள்ளது. ஆனால் தமிழை விட பழமையானது சமஸ்கிருதம் என்று உறுதிப்படுத்துவதற்கான பல வேலைகளை இவர்கள் இப்பொழுது செய்து வருகிறார்கள். நான் அதிகம் அரசியல் காரியங்களில் தலையிடுவதில்லை. ஆனால் இது அரசியலை பற்றியது அல்ல, இது மொழியை பற்றியது. மொழி பற்று யாவருக்கும் வேண்டும். அப்படி மொழி பற்று இல்லை என்றால் வருங்காலங்களில் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு மொழிகள் மறைந்தே போய்விடும். மொழிகளை எப்பொழுதும் பற்றுடன் நேசியுங்கள். உங்கள் மொழி மக்களையும் நேசியுங்கள். கேள்விகளை கேளுங்கள். கேள்விகள் கேட்டால்தான் விடைகள் கிடைக்கும். ஆனால் தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் விமர்சனங்களை எதிர்கொள்வதற்கு திராணி இல்லாத மக்கள் விமர்சனங்களை வைப்பவர்களை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதனால் நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். தற்பொழுதுள்ள அரசியல் எல்லா இடங்களிலும் பிசினஸ், வியாபாரமாகிவிட்டது. இந்த வியாபாரத்தை நம்மால் ஒன்றும் செய்ய இயலாது. நீங்கள் யாவரும் விழிப்புடன் இருங்கள். அதுதான் நமக்கு மிகவும் முக்கியம். Have a good day and thank you. நன்றி. Kindly subscribe our channel, share to friends and family. Thank you.